தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் இந்த வியாழக்கிழமை மாலை வேளையிலே சுகமளிக்கும் துதி ஆராதனையை ஜீவவாசல் ஊழியத்திற்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாமல் இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற எல்லார் மேலேயும் தேவ மகிமை இறங்கி முன்னிலும் அதிகமான ஒரு மாற்றத்தோடு விசுவாசத்தோடு நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியாக கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் தாமே அப்படியாக பற்பல வியாதி உள்ளவர்களை ஒரு மாலை வேளையில் அவர் இடத்துல கொண்டு வரும் பொழுது அவர் எல்லார் மேலேயும் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது எல்லாரும் குணமானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய மகிமை இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இணைந்திருக்கிற எல்லார் மேலேயும் வியாதிஸ்தர் மேலேயும் கர்த்தர் தாமே ஒரு மகிமையை சுகமளிக்கிற வல்லமையை அனுப்பி எல்லாரையும் குணமாக்கும்படியாகவும் இந்த கூடுகையை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக பலன் உள்ளதாக நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தக்கதாக கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதே வேளையில் இந்த கூடுகைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் முறித்து போடும்படியாக நம் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றி பாட துதிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் இருக்க நீர் செய்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தாவினுடைய அசைவாடுதல் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் விளக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இணைகிற ஜனங்கள் மூல தேவ மகிமை இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்று வனாந்தரத்தில் எங்கள் ஆண்டவரே முற்பிதாக்களை ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தின அதே மகிமை இந்த வேளையில் இந்த இடத்துல இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்படியே நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடாய்த்த எல்லா ஆத்துமாக்களும் திருப்தியாகுவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் என்று எழுதியிருக்கிற ஆண்டவரே, நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கி எரிகிற திணியை அறையாமல் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியில் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் ஜெப வேளைக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் மகிமை ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவர் ஒரு பெருமழையின் இரைச்சலின் எழுப்புதலின் வல்லமை எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் தேவன் தாமே அழித்து போடும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய மகிமை ஆண்டவரை வெளியிறங்கமாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையின் வேளையிலே கர்த்தர் தாமே பிரசன்னமாய் நீர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. நான் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று எழுதியிருக்க அந்த வார்த்தையின்
அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த கூடுகையின் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவன் நீர் எழுந்தருள்வீராக என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலே கூட அவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்க உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்மளோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கவர்களையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன், நம்முடைய பெயரை விளங்க செய்கிற தேவன். ஆமென். குழியிலிருந்தோரை அவர் தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன். அவரை நாம் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், நிந்தைகள், அவமானங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எத்தனை வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அத்தனை காரியங்களும் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதே இல்லை. இந்த மாலை வேளையில கூட அவரை நாம் பாடலாம், அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சத்தத்தோடு கரங்களை தட்டி பாட முடியுமோ நீங்கள் பாடலாம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. நல்லவனீதானே வல்லவனீதானே, வல்லவனீதானே நல்லவனீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும்.
வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தர தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாயும் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே. உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே. உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. சொல்லலாமா? என் நித்தியமே நித்தியமே எங்களின் சத்தியமே. ஓ எங்கள் நிரந்தரம் நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை
தலைமுறைக்கும் உன் பெயர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன் பெயர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பெயர் பேசப்படும். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்த இடத்துக்கு எழுந்து நின்று வீடுகள்ல எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் எழுந்து நின்று நாமத்தை நம்ம உயர்த்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்களை மூடி எல்லாம் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளும் பாதுகாக்கப்படும்படியாகவும், ஊழியர்கள் இன்னும் வல்லமையாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியாக, வைராக்கியம் உள்ளவர்களாக தேவனுக்காக எழும்பும்படியாகவும், மற்றும் நம்முடைய தேசத்தில் அந்த செழிப்புக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் விலகும்படியாக, விலைவாசிகள் குறைக்கும் பண்ணும்படியாக நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பொருளாதாரத்தினுடைய அந்த சரிதான சரிவுகளை கர்த்தர் தாமே உயர்த்தி தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படும்படியாக, வாலிபர்களுக்குள் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் தரும்படியாக, கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொடுக்கும்படியாக, பாரம்பரியமான காரியங்கள் எடுக்கப்படும்படியாக, தேவன் நம்முடைய தேசம் முழுவதுமாய் ஒரு பெரிய ஒரு லட்சிப்பின் பெருமழையை ஊற்றும்படியாக நாம் இணைந்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுவோம். பரலோக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற பிள்ளைகளும் வீட்டிலிருந்து பார்க்கிற பிள்ளைகளையும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் நீங்கள் பதில் தரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இங்கே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற 140 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற எங்கள் தலைவர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே அப்பா, தேசத்தை ஆளுகிற அப்பா பிரபுக்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கும்படியான அப்பா அந்த வசனத்தின்படி நாங்கள் அப்பா அவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீங்கள் அவங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனைகளை தந்து அப்பா இதோ ஜனங்களுடைய நன்மைக்காக அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, தேசத்தை ஆளும்படியாக நல்ல வழியிலே நடத்தும்படியாக கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து அப்பா நீர் அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, கர்த்தர் தாமே அப்பா பிள்ளைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மேன்மைக்குள்ளார நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களுடைய நன்மைக்காக அப்பா பாடுபடுகிறவர்களாக அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்திய தேசத்தில் இருக்கிற அப்பா உம்முடைய ஜனங்களை எல்லாம் ஒருவசை கூட நீங்கள் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் அப்பா இது ஆண்டவரே
அந்த நோய்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கொரோனா வியாதி இனி பெருகாதபடிக்கு, பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே பிள்ளைகளை அப்பா வேலி போட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ கடந்த வருஷத்தில் எவ்வளவோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, எவ்வளவோ பேர் உயிர் இழந்திருக்காங்க ஆண்டவரே, எவ்வளவோ குடும்பத்தில் ஆண்டவரே பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெரியவர்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து அப்பா துக்கத்தோடு இருக்கிற அப்பா அந்த சூழ்நிலை இனி வராதபடிக்கு இந்த வியாதியை கர்த்தர் முற்றிலும் அதமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வியாதியை உண்டு பண்ணுகிற அந்த வைரஸ் ஆண்டவரே இனி மல்டிப்ளை ஆகாதபடிக்கு அப்பா, அது பெருகாதபடிக்கு அதோடைய வீரியத்தை எல்லாம் கர்த்தர் முற்றிலும் அதமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ எங்கள் இந்திய தேசம் அப்பா மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலிருந்தும் இந்த வியாதியை முற்றிலும் அப்பா சுட்டெரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி லாக்டவுன் என்ற காரியம் வேண்டாம் ஆண்டவரே அப்பா. இதோ அந்த வியாதியின் நிமித்தம் அப்பா எவ்வளவோ சேதங்கள் ஆண்டவரே, கம்பெனிஸில் எல்லாம் எவ்வளவோ நஷ்டங்கள் அப்பா, பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவோ பேர் வேலை இழந்து இப்போ இது மீண்டு வருகிற காரியத்தில் கர்த்தரப்பா இனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இதோ பொல்லாத வழிக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல எவனை விளங்கலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறான் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே அவனுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அப்பா சக்கரியா 2:5 அக்னி வேலி போட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி விலகாதபடிக்கு, இருளுக்குள்ள போகாதபடிக்கு உம்முடைய வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவோ பாலிப பிள்ளைகள் அப்பா இந்த பொல்லாத வழிக்கு ஆண்டவரே, குடி பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் ஆண்டவரே அப்பா, சூதாட்டத்திற்கும் அப்பா இதோ ஆண்டவரே சிக்கி பெற்றோருடைய அன்பு இல்லாதபடிக்கு பெற்றோரை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே அதெல்லாம் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தானுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய ஃப்யூச்சர் எல்லாம் நீங்கள் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறீங்க. ஆனால் அவர்களுடைய பொல்லாத வழியின் நிமித்தம் அப்பா அதை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நன்மையானது காரியங்களை செய்து வருகிறீரப்பா. ஆனால் அவர்களோ ஆண்டவரே உம்மை விட்டு வெகு தூரத்தில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை அவங்களே கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடிக்கு கர்த்தரப்பா அவர்களை உம் பக்கத்தில் இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் வச்சிருக்கிறீங்க கர்த்தர். அதை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படியாக வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே அப்பாவும் பக்கத்தில் நீங்கள் இழுத்து கொள்ள போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருடைய கவலைகள் கஷ்டங்கள் அப்பா இது ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கிற பாரங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றி போட்டு அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுடைய கடன்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த சிறிய வயதிலிருந்தே அப்பா அவர்கள் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகிற காரியங்கள் அப்பா, இது வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையாகிற காரியங்கள் இது எல்லாம் கர்த்தர் ஒரு விசை கூட மாற்றி போட்டப்பா. இதோ அந்த சின்ன வயதிலிருந்து உம்மை பின்பற்ற உம்மை வசனத்தை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் அப்பா பிள்ளைகள் 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் அவர்களோடு கூட துணையாக இருந்தீங்க.
தொடர்ந்து அவங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, எந்த பலவீனமும் அவர்களை தாக்காதபடிக்கு அப்பா பயத்தை நடுக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா அவர்களுக்கு படித்த காரியத்தில் ஆண்டவரே நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து ஆண்டவரே ஞானத்தை ஊற்றி அப்பா இதோ ஆண்டவர் நீர் அவர்களோடு ஒவ்வொரு நிமிஷமும் தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். அவர்களுடைய பெற்றோர்களெல்லாம் சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் ஒரு நன்மையான ஆண்டவரே ஒரு சூழ்நிலை கர்த்தர் நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இது ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கர்த்தர் நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பா இதோ அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரப்பா நீர் அவர்களுக்கு ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாக ஒரு கிருபைக்காய் நன்றி. அவங்களுடைய ஃப்யூச்சர் எஜுகேஷனெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, அவர்கள் என்னென்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல காலேஜஸில் நல்ல ஸ்கூல்ஸில் அப்பா அட்மிஷன் கிடைக்க அப்பா இது அவர்களுடைய மேற்படிப்பெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதற்கான தேவைகளை எல்லாம் கர்த்தர் பெற்றோருக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாக செய்ய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இனி வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எடுத்து செல்ல கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க. அப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்படியாக ஆண்டவரே இனி அப்பா அவர்களை நல்ல அப்பா ஒரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளில் அப்பா இது ஆண்டவரே ஆராதனைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய நூதனமான திட்டங்கள் எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அர்த்தமாக்கி போடுகிறோம். அப்பா, ஆத்துமாக்களை சபையின் பக்கம் திருப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு கீழ்காற்றை அனுப்புங்க ஆண்டவரே. சபையின் பக்கம் நீங்கள் கீழ்காற்றை அனுப்பி அப்பா ஆத்துமாக்களை திருப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவைகளை எல்லாம் சந்தித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக செய்ய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே இந்த நாட்களில் ஸ்ரீலங்காவில் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே அப்பா வீழ்ச்சியான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, விலைவாசிகள் எல்லாம் அப்பா இதோ அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஜனங்களுக்கு அப்பா இதோ ஆண்டவரே அன்றாட தேவைகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, இதோ ஆண்டவரே அரசாங்கத்திற்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த விரோதமான காரியங்கள் அந்த சமாதானமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு அப்பா ஒரு சமாதான சூழ்நிலையை அப்பா கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்பா இது ஆண்டவரே ஒரு பதில் தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ளார நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை உயர்த்தி சோதரிப்போம். ஹல்லேலூயா. நல்ல சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 சோதரம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற போவதற்காக சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேசத்தில் நல்ல சுபிட்சத்தை மாற்றத்தையும் பிள்ளைகளுக்கு நல்ல மேன்மையும் கர்த்தர் கொடுக்க போவதற்காக ஒவ்வொரு பிள்ளைகள் குறிப்பாக இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்க போவதற்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தேவன் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கர்த்தர் நம்ம இந்த வியாழக்கிழமை சுகமளிக்கும் துதி ஆராதனையிலே கூடி வர செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் குறுகி போவதே இல்லை. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தொடர்ந்து இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனையிலே வல்லமை உண்டு, ஆராதனையிலே மகிமை உண்டு. அது கர்த்தரை உயர்த்தும் வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருந்து அவரை ஸ்தோத்தரித்து பாடுங்கள், சேர்ந்து பாடுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்போம், விடுதலை பெறுவோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மளை இடை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தினால், புதிய கிருபைகளினால் நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளை நிரப்பி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நாம் இந்த நேரத்தில் முழு இருதயத்தோடு நாம் உயர்த்த போகிறோம். இந்த மாலை வேளையில நம்முடைய பலத்தினால் மீண்டுமாக நம்மளை அவர் நிரப்ப போகிறார். பலன் இல்லாதவருக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் அருளுகிற அந்த நல்ல தேவன் இந்த மாலை வேளையில நம்மளுடைய துதிகளிலே மகிமைப்பட, நம்மளுடைய துதிகளிலே அவர் மகிழ இந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். அவரை உயர்த்தலாமா? இதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிக்கலாம். எல்லாம் என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நானும் தெய்வம் நீரே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நானும் தெய்வம் நீரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் எனக்கெல்லாம் நீரே. நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கும் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில்
தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய இறுக்கத்தின் மத்தியில அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு தேவன் எல்லா காரியங்களையும் அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த மாலை வேளையில விசுவாசத்தோடு கேட்போமா, என்னோட வாழ்க்கையில என்னோட இருளை நீக்கி எனக்கு வெளிச்சமாக என் வாழ்க்கையை விளங்க பண்ணும் அப்பா. என்னுடைய நெருக்கத்தின் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பீராக என்று சொல்லலாமா? என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன், என் சத்தம் கேட்டு உதவி நீரே, என் இருளை வெளிச்சமாக்கி நீர், என் விளக்கை எரிய செய்தீர். என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டேன், என் சத்தம் கேட்டு உதவி நீரே, என் இருளை வெளிச்சமாக்கி நீர், என் விளக்கை எரிய செய்தீர். என் இருளை வெளிச்சமாக்கி நீர், என் விளக்கை எரிய செய்தீர். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே. சொல்லலாமா? உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. சத்தத்தை உயர்த்தி உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உந்தன் சித்தம் என்னிருக்கும், வழுவாமல் அது நடப்பேன். உம்மையென்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னிருக்கும், வழுவாமல் அது நடப்பேன். உம்மையென்றுமே உம்மையென்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உயிருள்ள இயேசு கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசு கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என்னை உபயோகியும் உபயோகியும்,
கொள்ளும் கையேந்தி கொள்ளும் உபயோகியும் உந்தன் சித்தம் என்ன இருக்கும் வாழுவாமல் அது நடப்பேன் உம்மை பற்றி கொள்ளுவேன் என் வாழ்வில் எல்லாம் நீதானே உந்தன் சித்தம் என்ன இருக்கும் வாழுவாமல் அது நடப்பேன் உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன் என் வாழ்வில் எல்லாம் நீதானே உந்தன் சித்தம் என்ன இருக்கும் வாழுவாமல் அது நடப்பேன் உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன் என் வாழ்வில் எல்லாம் நீதானே உந்தன் சித்தம் என்ன இருக்கும். அவருடைய சித்தத்திற்கு நம்மளை எப்ப கொடுப்போமா? ஓ, அவரை மட்டும் நம்மளை நடத்தினார், அவர் இனிமேலும் நம்மளை நடத்துவார். அவருடைய வழியிலே அவரை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது எல்லா காரியங்களும் அவர் நம்மளுக்கு எதுவாய் முடிய பண்ணுவார். அவரே நம்முடைய வழியும் நம்முடைய சத்தியமும் நம்முடைய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ஆறுதலின் தேவன். ஓ, பலரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பலரால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நம்மளை அழைத்து நம்மை மார்போடு கூட நம்மளை அணைத்துக் கொண்டு அவர் தம்முடைய அழைப்பை நம்மளை உறுதி செய்து அவரோடு கூட என்றென்றும் இருக்கிறவர்களாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை அவருக்கு நம்முடைய முடிவு பரியந்தம் உண்மையோடு கூட அவரை நாம் பற்றிக் கொள்ளலாமா? உங்களுடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா? வாழுவாமல் அது நடப்பேன் உம்மை என்றுமே பற்றி கொள்ளுவேன் என் வாழ்வில் எல்லாம் நீதானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். அறிக்கை செய்யலாம். உம்மையே நான் பற்றி கொள்ளுவேன் என் வாழ்வில் எல்லாம் நீதான் எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடைபெறணும். எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய தீர்மானங்களும் இல்லை அப்பா, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அநேகர் பல எதிர்பார்ப்புகளோடு கூட தங்கள் எண்ணங்களை ஆண்டவரே முன்வைத்து தங்களுடைய தீர்மானங்களை முன்வைத்து நம்முடைய பலத்தினால் தங்களுடைய ஆண்டவரை எல்லா ஆண்டவரை அறிவினாலும் பல காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தேவன் நீர் உம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட என்ன இருக்கும் அப்பா? பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவநீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடினோம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உயர்த்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உந்தன் சத்தியம் என்ன கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய மகிமுள்ள பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய மகிமுள்ள பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, என்ன வேண்டுதலோடு இருக்கிறீர்களோ, என்ன விண்ணப்பத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த மன்றாட்டு ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக வெகு நாட்கள் காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சடுதியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லி கை உயர்த்தலாமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Glory to Jesus. சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் தாமே ஆபிரகாமுக்கு செய்த, ஈசாக்கு யாக்கோப்புக்கு செய்த தேவன் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எங்களால் ஒன்றும் கூடாது என்று சொல்லி உம்மாலே மாத்திரம் எல்லாம் கூடும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. Thank you Jesus. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சொல்லலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். பிரியமானவர்களே, நம்முடைய பலம் குன்றி போயிருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கலாம், நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் இழந்திருக்கலாம், நமக்கு ஒருவருமே உதவி இல்லாத நிலைமையில தள்ளப்பட்டிருக்கலாம், சுற்றிலும் நெருக்கங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்யும்படி விரும்புகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், நம்மளால விட முடியாத சூழ்நிலை அவருக்கு தெரியும். ஏதோ ஒன்று நம்மை கட்டுப்படுத்தி நம்மை கீழே விழத்தாட்டுவது அவருக்கு தெரியும். நம்முடைய பற்றாக்குறை, நம்முடைய வேலையில்லா பிரச்சனை, நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய எல்லா போராட்டங்கள், வியாதி படுக்கைகள், இன்றைக்கு என்ன தேவையோ, நாளைக்கு என்ன தேவையோ எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதன் நடுவில் தான் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அது வேற ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லு. நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? உங்கள் குடும்ப நிலைமையை பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற சத்துருக்களின் போராட்டங்களை பார்க்காதீங்க. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் அவர் கருத்துல வைங்க. ஏசப்பா, என்னோட பலம் போயிடுச்சு, என்னுடைய பராக்கிரமம் ஒண்ணுமில்ல, ஆனாலும் உண்மை நம்பி நான் நிக்கிறேன், உம்மிடத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவன் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த நிமிஷத்துல சொல்றவங்க உங்களை நம்பி ஒருவேளை அப்படியே குறுகி போயிருக்கலாம், மற்றவங்களை நம்பி ஏமாந்து இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எல்லா நிலையிலும் இழந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் முடிந்து போன நிலைமையிலே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஒரு போதும் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். முடியாத நிலைமையிலிருந்து தான் முடியும்படி செய்ய உங்களை எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. சொல்லுங்க விசுவாசமாய். இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசமாய் அறிக்கை பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டு. டோட்டல் சப்மிஷன் unto the Lord. எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க. உம்மை நான் நம்பியுள்ளேன் அப்பா. சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். சோர்ந்து போனீர்களோ, எல்லா நிலைமை மாற்றி அமைக்க வல்லவரா இருக்கிறார். எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டீர்களோ, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கண்ணீரே உங்க வாழ்க்கையா மாறிச்சா, அவர் கழிப்பாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இனி எழுந்திருக்க முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை கை தூக்கி எடுத்து நிறுத்தி தலையை நிமிர பண்ணுகிற ஒரு உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலன் கொடுப்பார். சொல்லுங்க. யெகோவா ஈரே. மீண்டும் பாடலாமா? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை குருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை
களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றினார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடு. கரங்களை உயர்த்தி பாடலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை முடியாததெல்லாம் தேவனால முடியும். சொல்லுங்க. இழந்து தோற்று பலகீனப்பட்டு போன சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், எல்லா விதமான காயங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையின் நிலைமை மாற்றி அமைக்க வல்லவரா இருக்கிறார். எல்லாம் அவரால் முடியும் சொல்லி நம்புறீங்களா? நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க. ஓ, உம்மால் எல்லாம் கூடும் டாடி. தகப்பனே, நம்ம நம்பி இருக்கிறேன் டாடி. என் வாழ்க்கையில நான் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்ற கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் டாடி. இனி என்னால இந்த வியாதி படுக்கையில் இருந்து, இந்த வியாதியின் சூழ்நிலையிலிருந்து ஏசப்பா என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்ற கடைசி கட்டம் இருந்தாலும் என்னை எழுப்பி உமக்காக ஓட வைக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் டாடி. ஆண்டவரே, என் கையில ஒண்ணு இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் டாடி. ஆனாலும் நீர் எனக்கு எல்லாம் கொடுத்து என்னை மறுபடியும் புதுப்பித்து ஆசீர்வதிப்பீர் டாடி. நான் எது சூழ்நிலைகளை வெட்கப்பட்டிருந்தாலும் என் வாழ்க்கையை நீங்க தலை நிமிர பண்ணுங்க டாடி. வெட்கப்பட்ட இடத்திலேயே கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பீங்க டாடின்னு சொல்லி எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். உம்மை நான் நம்பி உள்ளேன். ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறீங்களா? சூழ்நிலை பார்க்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனையா இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. பிரச்சனையும் பார்க்காதீங்க. காரணம், இதை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை பாருங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது உங்களுக்கு தடைப்படாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்பொழுது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் பேசுகிறார். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம் இருளை வெளிச்சமாக்க போறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில நாம் அநேக சமயங்களில் இருளுக்குள் கடந்து போகிற நிலைமை அனுபவம் வருகிறது. இருள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு அது பயமுறுத்தலை கொண்டு வருகிறது, திகிலை கொண்டு வருகிறது. இனி அவ்வளவுதான் என்ற கடைசி முடிவுக்கு கொண்டு வருகிறது. காரணம், இருள் எந்த விதத்திலும் அது பிரயோஜனமில்லாத ஒரு காரியம். எங்கெல்லாம் இருள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 2வது 3வது வசனத்துல பூமியானது பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இருளை மாற்றுவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையும் தான் மனுஷ வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறது. wherever you see, இன்றைக்கு எனக்கு எங்க பார்த்தாலும் emptiness and disorder, ஒழுங்கின்மையும் வெறுமையும். இன்னைக்கு வாழ்க்கையில ஒழுங்கின்மை இல்லைன்னா குடும்பம் ஒழுங்கின்மையா இருக்காது. இன்னைக்கு குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு முறைகள் இருக்கணும். வேலைக்கு போறோம், வேலையில ஒழுங்கு இருந்தாதான் வாங்குற சம்பளத்தை நம்ம சரியா வாங்க முடியும்.
படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் ஒழுங்கு இருந்தால் தான் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த தேவனுக்கேற்ற ஒழுங்கு இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சக்ஸஸாக சாத்தானை ஜெயித்து வாழ முடியும். ஊழியத்தில் சரியான ஒரு பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற ஒழுங்கு இருந்தால் தான் ஊழியம் வெற்றி சிறக்க பண்ணுவார். பல விதத்தில் இன்றைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையும் பிசாசு கொண்டு வருகிறான். இதற்கு மூல காரணம் சாத்தான். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், வியாபாரத்தில் வேலையில் பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் கொண்டு வந்துட்டாலே வாழ்க்கை கேள்விக்குறியாகும். எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ அங்கெல்லாம் வெறுமை இருக்கும். எத்தனைதான் வேலை செஞ்சாலும் உண்மை என்ற ஒழுங்கு இல்லைன்னா வாழ்க்கையில் வெறுமை வந்துடும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்கின்மை வெறுமை வாழ்க்கையை பாதிக்கிற இருள். ஆனால் அந்த இருளை மாற்றுவதற்கு ஆவியானவர் அசைவாடுகிறார். 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார், இருள் விலகிற்று. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எங்கெல்லாம் இருள், எந்தெந்த வாழ்க்கையின் பகுதியை பாதிச்சிருக்குதோ அந்த இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அது இருக்கிற இடம் தெரியாமல் விலகி போயிடும். ஆமென் சொல்லலாமா? வாழ்க்கையில் முதலாவது இந்த பாவ இருள் தான் ஒழுங்கின்மையை கொண்டு வருகிறது. பாவம் எங்கு இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அது மூடி போடும் இருளாக. ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் பாவத்தை நம்மத்திலிருந்து விலக்கி வெளிச்சமான வாழ்க்கைக்கு அவர் நம்மை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே கர்த்தருடைய பாதை தான் வெளிச்சமான பாதை. ஆமென் சொல்லுங்க. தேவன் தான் நம்முடைய பாதைகளை வெளிச்சமாக மாற்றுவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. தேவனுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதத்தில் 105ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. உம்முடைய வேதம் பாருங்க, 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரணும்னா, கர்த்தர் நம் இருளை வெளிச்சமாக்கணும்னா, நம் வாழ்க்கை தேவ வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது, நம்முடைய குடும்பம் நடக்கும் பொழுது, நடத்தப்படும் பொழுது, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள் வரும் பொழுது, அதாவது வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவர் இருளான எல்லா தடைகளை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் சாத்தான் இன்றைக்கு கிரியை செய்கிறார். கடன் என்ற இருளை கொண்டு வருகிறான், துக்கம் என்ற இருளை கொண்டு வருகிறான், வேதனை என்ற இருளை கொண்டு, பற்றாக்குறை என்ற இருளை கொண்டு வருகிறான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்காம வட்டிக்கு போகிறது. எங்கே வீண் செலவுகள், ஹாஸ்பிட்டல் செலவுகள், லட்சக்கணக்கில் பணம் செலவிட்டு இன்றைக்கு செலவு பண்ணிட்டு வெறுமையாக இருக்கிறத பார்க்குறோம். ஒழுங்கின்மை, ஆரோக்கியத்திலே, சுகத்திலே ஒழுங்கின்மை வந்துருச்சுன்னா வெறுமையாக மாறி போகிறது எல்லாம். எனக்கு பிரியமானவர்களே, வசனம், சத்திய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இருளை தேவன் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் சார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் காண்பிக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 30. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் விளக்கை கொளுத்தி, லூக்கா 11:33, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளக்க கொளுத்திட்டு மறைவிடம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மறைவிடம் என்று சொல்லும் பொழுது நாம்
கர்த்தருக்கு சித்தமில்லாததை செய்வது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, மறைவிடம், அது சத்துருவினுடைய திட்டம், நம்முடைய சுயம், மாம்சம். அதே நேரத்தில் மரக்கால் என்று சொல்லும் பொழுது அளவு அது குறிக்கிறது. 1/2 லிட்டர், 1/4 லிட்டர், அந்த முழுமையாக 1 லிட்டர், இப்படி அளவை குறிக்கிறது மரக்கால். இதில் இது மேலே போட்டு அது கீழே வைக்க, மரக்காலின் கீழே ஸ்டூல் என்று கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு கீழே யாரும் கொண்டு போய் வைக்க மாட்டான். ஏன்? அந்த வெளிச்சம் பரவாது. அப்படியானால் சோர்வை கொண்டு வருகிற காரியம், உண்மை இல்லாத காரியம், இன்னைக்கு வேலை 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 வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், இதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அல்லது சோர்வுகள், சோம்பேறித்தனங்களுடைய பலவிதமான காரியங்கள் நம்மை மூடி போடுகிறதும் வெளிச்சம் வராமல் தடை செய்கிறதுமான காரியத்தில் விளக்கென்ற வாழ்க்கை, விளக்கு என்ற குடும்பம், விளக்கு என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசமாக இராதபடிக்கு நிறைய சூழ்நிலைகள் இருளாக இருக்கு. நாம் என்ன செய்ய வேண்டும்? விளக்கு தண்டு, ஹல்லேலூயா, கேண்டில் ஸ்டாண்ட். அந்த விளக்கு தண்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவரை சார்ந்து இருக்கணும். அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. காரணம், இயேசு வெளிச்சமாக இருக்கிற தேவன், அவருடைய வார்த்தை வெளிச்சம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பிரகாசிப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு 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 சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த ஒரு குருட்டு பிச்சைக்காரனை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 42, 43 வாசிக்கலாமா? லூக்கா 18 இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பார்வையற்ற இருளான வாழ்க்கை உள்ளவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்வாதாரம் எல்லாம் மற்றவர்களை நம்பியிருந்தது, சார்ந்திருந்தது. அந்த பிச்சை என்று சொல்லுகிற அந்த தொழில் வாழ்வாதாரம் தான். மற்றவர்களிடத்திலிருந்து கேட்டு வாங்கி வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் திடீரென்று அவன் வாழ்க்கையில ஒரு விடுதலைக்காக அவன் ஏங்கினான், அவன் வாஞ்சித்தான். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணும், ஒரு சுகம் கிடைக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும், ஒரு மேன்மை வரணும், என் வாழ்க்கையினுடைய நிலை உயரணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையினுடைய நிலை உயரணும்னா முதலாவது நீங்கள் வாஞ்சையாக இருக்கணும், விருப்பமாக இருக்கும். விருப்பம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். விருப்பம் இல்லாமல் ஜெபம் பண்ணி நடக்கட்டும், வந்தால் வரட்டும், போனால் போட்டும், தேவ சித்தமானா வரட்டும் அப்படின்னு ஒரு ஏனோ தானே என்று விருப்பம் இல்லாத வாழ்க்கை தான் இன்னைக்கு அநேக வேதனை கொண்டு வரும். குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னத்தை போய் வாழ்றது அப்படின்னு விருப்பம் இல்லாத குடும்ப வாழ்க்கையில தான் நிறைய போராட்டம் வருது. விருப்பம் இல்லாத வாழ்க்கை துணை, விருப்பம் இல்லாத வேலை, விருப்பம் இல்லாத காரியத்தில் ஈடுபட்டுட்டு தான் இன்னைக்கு நிறைய வாழ்க்கைகள் ஸ்தம்பித்து போகிறது, ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. அவன் விரும்பினான். அவன் சொல்றான், எனக்கு பார்வை அடைய வேண்டும். ஏன்? இந்த வாழ்க்கை போதும், பழைய வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை எனக்கு போதும், இனி வெளிச்சத்திலே நடக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் மற்றவங்களை நம்பி வாழ்ந்தது போதும், இனி உம்மை நம்பி வாழ விரும்புகிறேன். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடனில் மூழ்கினது போதும், இனி கடன் கொடுக்கணுவனாய் மாற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த சின்ன வேலையில இருந்து கஷ்டப்பட்டு முடியாம எல்லாத்தையும் நான் வீணாக்கினது போதும், இனி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர விரும்புகிறேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல வீட்டை நான் கட்டி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நீங்க எதெல்லாம் மனதிலே விரும்புறீங்களோ அதை தேவன் அங்கீகரிப்பார். தேவனுக்கு சித்தமானதை நாம் விரும்பி ஜெபிக்கும் போது அங்கீகரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், என் பிள்ளைகளாம் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன்,
என் கணவன் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், என் மனைவி ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் சொல்லணும். அவன்லாம் எங்கே ரட்சிக்கப்படுவேன், என் வீட்டுக்காரெல்லாம் எங்கே ரட்சிக்கப்படுவார் அப்படி சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சில கசப்பு இருந்தால் விருப்பமும் வராது, வாஞ்சியும் வராது. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் பாருங்க, என் லைஃபே இருளாக போயிடுச்சு, மற்றவங்களை நம்பியே வாழ்ந்துட்டேன், இனி நான் வெளிச்சத்தில் வர விரும்புகிறேன். அவன் கேட்குறான், இயேசு வரப்போகிறார், இயேசு வருகிறார். சத்தம் உயர்த்தி கூப்பிடுறான். ஜெபத்தை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா முதலாவது விருப்பம் இருக்கணும், ரெண்டாவது ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. கூப்பிடுதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைவையெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைவையெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. ஓ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு. எல்லா கரங்களை தட்டி கை தட்டி பாடிடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி பாடிடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. நம் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே விசுவாசமாய் சுகம் தருவா. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன். இயேசுதான் பெரியவர். பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், நம் பெரியவர் திருமுன்னே. கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு வருகிறார். சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன வார்த்தை தான் சொல்றான். ஜனங்களுக்கு பெரிய ஒரு போராட்டம் வந்துருச்சு. இவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, இவனை முன்னேறுவதற்கு தடையாயிருந்த ஒரு கூட்டம். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றி, ஊழியத்தை சுற்றி, நம்முடைய சம்பாத்தியத்தை சுற்றி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். நம்மளை முன்னேறவே விட மாட்டான், சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டான், நல்ல நிம்மதியாக தூங்க விட மாட்டான். எதையாவது சொல்லி 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 குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா போதும் அவனுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி சமாதானமாக இருந்தால் பிடிக்காது. பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக மேன்மை அடைஞ்சு வேலை கிடச்சி போனால் பிடிக்காது. வீடு கட்டினா பிடிக்காது. எது வாங்கினாலும் பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சாத்தான் எப்போவுமே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டே இருப்பான். கவலைப்படாதீங்க, இந்த கூட்டத்தின் சத்தத்தை அடக்கும்படிக்கு நம் சத்தத்தை உயர்த்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் நம் சத்தத்தை உயர்த்தி, அந்த கூட்டம் சொல்லுது ஏய் கூப்பிடாத என்று அதட்டி அடக்கிறார்கள். சாத்தான் இன்றைக்கு நம் ஜெபத்தை அடக்கிறான், நம்முடைய விசுவாசத்தை அடக்கிறான், நம்முடைய உண்மையை, நீதியை, பரிசுத்தத்தை அடக்கிறான். போதும் போதும், சும்மா ஜெபம் ஜெபம் நின்ன போடுறோம், போதும் இன்னும் வேத வாசிக்காத, ஆண்டவரை தேடினது போதும்ன்றான். ஆனால் அந்த இருளான வாழ்க்கையில இருந்தவனுக்குள் ஆண்டவர் மேல் ஒரு தாகம் பற்றி எரிந்தது. கைத்தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். அவனுக்குள் அந்த வேகம் பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எல்லாம் பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, வாலிப தம்பி தங்கச்சி,
கவலைப்படாது. உங்கள் சொந்த குடும்பத்தில், உங்க சுற்றி இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, உன்னுடைய காரியத்தின் மத்தியில், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற அடக்கிற சத்தத்தை பற்றி கவலைப்படாத. அந்த சத்தத்தை அடக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். கைத்தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்க. அவர் உன் சத்தத்தை உயர்த்துவதற்கு தான் பலன் தருகிறார். இவன் பாருங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். மோர் தென் பிஃபோர், மோர் தென் ஏர்லியர். முன்னால நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, அதே ஜெபம் வேண்டான்றார் ஆண்டவர். இனி அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. முன்னாடி நீங்க எவ்வளவு ஆராதிச்சிருக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒரு காரணத்தில் அது குறைஞ்சிருச்சா, அதை வேண்டான்னு சொல்றார். அதிகமாக ஆராதனை செய். பிரச்சனைகளை கண்டு நீ கர்த்தரை தேடுறதை குறைச்சிக்காத. கர்த்தரை தேட தேட பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தரை பார்த்து பலனடைங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியுமே கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். இவனுக்கு ஒரே ஏம், ஒரே நோக்கம், ஒரே காரியத்தை தான் அவன் உள்ளத்தில் வச்சான். எனக்கு பார்வை கிடைக்கணும், அது இயேசுவால தான் முடியும். கைத்தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வியாதி சுகமாகணுமா, கட்டுகள் உடையணுமா, போராட்டம் மாறணுமா, இயேசு ஒருவரால் தான் முடியும்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? இவன் நம்பினான் பாருங்க, விசுவாசிச்சான் பாருங்க. அதனால தான் சத்தம் பெருகுச்சு. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் சத்தம் பெருகிற்று. நடந்தது என்ன தெரியுங்களா? கூப்பிட்டவனுடைய சத்தம் எல்லாத்தையும் இந்த சத்தம் மேற்கொண்டது. ஹல்லேலூயா. எவன்லாம் இவனை ஸ்டாப் பண்ணானோ அவனே சொன்னான், இயேசு உன்னை அழைக்கிறார், எழுந்திரு, திடன் கொள். ஹல்லேலூயா. இவன் எழுந்தான் பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்க ஜெபம் கேட்கப்பட்டதுன்ற நம்பிக்கையில எப்பவுமே எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ ஜெபிக்கிறனே, என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா? இந்த எண்ணமே, இந்த சந்தேகமே உங்களை அப்படியே கூனி குறுக பண்ணிடும். ஆனால் என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எல்லாம் செய்து முடிப்பார். கைத்தட்டி ஆமென், ஹல்லேலூயா. எழும்பு, நாம் பாருங்க, எழும்பி இயேசுவினிடத்தில் வருகிறான். யாரையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க, எல்லா சமயத்திலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு அவனோட பேசுறார். நீங்க எழுந்து வந்தீங்கன்னா அவர் உங்களோட பேசுவார். உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு சோர்ந்து போயிட்டு காரியம் நடக்கலை, என் வாழ்க்கையே போச்சு, என் குடும்பம் போச்சு, இப்படியே புலம்பிட்டே இருந்தீங்கன்னா இயேசு பேச மாட்டார். நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட. அவரிடத்துல வாங்க, எல்லாத்துக்கும் தேவனிடத்தில் வாங்க, அவர் சமூகத்தில் வாங்க, காத்துருங்க, கொஞ்ச நேரம் வாங்க, அப்படியே உட்காருங்க, வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு உட்காருங்க. அப்போ தேவன் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும். ஒரே கேள்விதான், ஒரே ஆன்சர் தான். ஆண்டவர் சொல்றார், அப்படி ஆகட்டும். அவன் எழுந்து வந்ததுனால ஆண்டவர் பேசி அவன் விருப்பத்தை நிறைவேற்றி அவன் மறுபடியும் இயேசுவை பின் செல்லுகிறான். டர்னிங் லைஃப். ஹல்லேலூயா. ஒரு திருப்பு முனையை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்புறவங்க கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் சாத்தானை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:4 அவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்குகிறவனாய் இருக்கிறான். வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 2 தேவனுடைய சாயலாய் 4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாமல் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை குருடாக்கினான். அப்படியே வாசிங்க. நாங்கள் எங்களே 6வது வசனம் வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையுள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பிரகாசிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அந்த மகிமையை பரிசுத்த ஆவியை கொண்டு நம் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். பிசாசு வைத்திருக்கிற இருளை ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பிரகாசிக்கும்படிக்கு
தேவன் வெளிச்சமாய் வருகிறார். எல்லாரும் ஒரு விசை இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். முக்கியமான 3 காரியங்களுக்காய் ஜெபிக்க போறோம். முதலாவது, பாவ சாப இருள் நீங்கணும். பல ஆண்டுகளாக சாபம், பல ஆண்டுகளாக வியாதி படுக்கை, பாவத்தின் ஆளுகை, குடி பழக்கம் மாறுறதே இல்லை, சாபம் நீங்கிறதே இல்லை. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து உடைந்து இருக்கிறது. எல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். இந்த வேளையில என் பாவ இருள் நீங்கணும்னு சொல்றவங்க கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்க. இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நீங்க சொல்லுங்க, என் பாவத்தை மன்னியும் அப்பா. எத்தனை பாவ இருளில் நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். உங்களுக்குள் பரிசுத்தம் என்கிற வெளிச்சத்தை கொடுப்பார். உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர்கிட்ட பேசு சகோதரா, பேசு சகோதரி, என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு ஐயா அம்மா. உங்களுடைய பாவ வாழ்க்கை ஒருவேளை உங்களுடைய வாலிப நாட்கள்ல காணப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு வயசாயிட்டு இருக்கலாம். ஆனா பாவம் பாவம்தான். மனம் திரும்பலனா, மன்னிப்பு கேட்கலனா உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். பாவத்தோடு நீங்க வாழக்கூடாது. பாவத்தோடு நீங்க ஆண்டவரை தேட முடியாது. பாவத்தை அறிக்கையிடுங்க. இப்ப சொல்லுங்க, நான் அறிந்து அறியாமல் செய்த, என்னுடைய பூர்வத்தில், சிறு வயதிலிருந்து வாலிபத்திலிருந்து செய்த பாவங்களை மன்னியும். உண்மையா சொல்லுங்க, ஆண்டவர் மன்னிப்பு. அவருடைய திரு ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால விட முடியாத இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவியும் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுதலை செய்யும் சொல்லுங்க. என் கோபம் என்கிற ஒரு பாவத்தினால வாழ்க்கையவே நான் இழந்திருக்கிறேன். கோபத்தினால என் குடும்பமே பிரிஞ்சிருக்குது. கோபத்தினால எனக்கு வேலை போயிடுச்சு. கோபத்தினால எனக்கு சமாதானம் போயிடுச்சு, என்னை மன்னியும் சொல்றவங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இந்த பாவ இருள் என் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவன் மனைவி விட்டு விலகட்டும்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் இன்றைக்கு முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க, ஏசப்பா, அந்த கெட்ட சிநேகிதங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இச்சையான பாவங்கள், குடி பழக்கங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், போதை வஸ்துக்களில் கட்டப்பட்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய ரத்தம் இப்பொழுது அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, காதல் ஆவியில கட்டப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாகட்டும். அந்த பாவத்துல சிக்கி மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிற பெற்றோருக்கு எதிராக நிற்கிற அந்த பாவத்தை, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற அந்த பாவத்தை, தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் செய்கிற அந்த பாவத்தை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். விபச்சார பாவத்தில் சிக்கி இருக்கிறவங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவரே நீர்த்தாம் இந்த பாவ கட்டிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, உங்களுடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் கேளுங்க. எல்லா விதமான ஆண்டவரே பாவ கட்டுகள், ஆண்டவரே கெட்ட வார்த்தை பேசுற அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. சாபமான இருள் நீங்கட்டும் சொல்லுங்க. எல்லா பூர்வீக சாபம், பெற்றோருடைய சாபங்கள், மூதாதைய சாபத்தினால நிறைய பாதிப்பு, எல்லா வெறுமையும் ஒழுங்கின்மையுமா மாறி போச்சு. பல ஆண்டுகளுக்கு சாபம், விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி எல்லா சம்பாத்தியங்கள் இல்லை. சாபம். இயேசு சாபத்தை சிலுவையிலே சுமந்தார், முள்முடியா ஏற்றுக்கொண்டார். சகோதரா சகோதரி கேளுங்க, சாபம் நீங்கட்டும். ஏதோ ஒரு சாபத்தின் போராட்டத்தில் அந்த வியாதி நீங்க மாட்டேங்குது, என் குடும்பம் வாழ முடியாம இருக்குது, கேளுங்க, சாபம் நீங்கட்டும். இயேசுவே என் சாபங்களை நீக்குன்னு சொல்லுங்க. அப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சாபம் நீங்குவதாக. கர்த்தாவே மனம் இறங்குவீராக. இஸ்ரவேல் ஜனங்களின் சாபத்தை மீட்டெடுத்த தேவன். கலாத்தியர் 3:13-14 ஆண்டவரே, நீர்த்தாம எங்களுக்காய் சாபமானீரே, அந்த சாபத்தின் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க நீ வல்லவராயிரு. இப்பொழுது சாபம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you, Jesus.
ரத்தம் ஜெயம். ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினால இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ள போகிற கரங்களை தட்டி பாடலாமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். கையை தட்டி நல்லா. பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தேவாரின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவாரின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்பொழுது நாம் சுபிக்க போகிறோம். ஆண்டவர் எல்லா குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைக்க போகிறார். எல்லா இருள் நீங்க போகிறது. குழந்தை வாக்கியம் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், ஏற்ற துணை இல்லாமல் கட்டி வைத்திருக்கிற சாப இருள்கள் விலக போகிறது. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் குடும்பத்துல மறைவாய் இருக்கிற பூர்வீகமான சாபங்கள், ஆண்டவரே எல்லா சாபத்திலும் பாதிக்கப்பட்ட என் குடும்பம், என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி, ஆண்டவரே எங்க வாழ்க்கை எல்லாம் விடுவிக்கப்படும் சொல்லி எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க போறோம். தேங்க்யூ லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறேன், குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருக்கிறேன், ஏற்ற துணைக்கு பல ஆண்டுகளை காத்திருக்கிற தடையா இருக்கிற எல்லா சாப இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுது கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பாமல், ரட்சிக்கப்படாமல் இன்னும் சாபத்தின் கட்டுகள், வில்லுசூனிய கட்டுகள், செய்வினை மாந்திரிக கட்டுகளிலே போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள், கணவன், பிள்ளைகள், மனைவி, குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பாரம்பரிய சடங்காச்சார எல்லா ஆவிகளும் சுட்டரிக்கப்படுவதாக. பரம்பரையா தலைமுறையா கட்டப்பட்டிருக்கிற சாப கட்டுகள் உடைவதாக. வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே மனநிலையை பாதித்திருக்கிற ஆண்டவரே எல்லா ஆவிகளும் சுட்டரிக்கப்படுவதாக. வில்லுசூனியத்தில், மந்திரத்தில், செய்வினையில கட்டி வைத்திருக்கிற எல்லா குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்குகிறது, சாபம் நீங்குகிறது, சாபம் வேலையே கிடைக்காம, வேலையில ஆசீர்வாதம் இல்லாமல், வியாபாரத்தில் எல்லாம் நஷ்டத்தை கொண்டு வருகிற சாபத்தின் ஆவிகள், வீடு பாதியிலே அப்படியே கட்ட முடியாமல் நிற்கிறது. இன்னும் கடன் 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 என்று கடன்ல மூழ்க வைக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. சிலுவையிலே வல்லமை புறப்படுவதாக, சிலுவையிலிருந்து வல்லமை புறப்படுவதாக. சாப கட்டுகள் உடைவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை பிரித்து வேடிக்கை பார்க்கிற பிரிவினையின் சாபங்கள், கோர்ட்டு கேஸ்ல கொண்டு போய் நிறுத்துகிற எல்லா விதமான சாபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஆனால் பூமியின் சாபங்கள், அந்த சாபத்தினுடைய பூமியில வீடை கட்டி அவரை சாபமாய் வாழ முடியாமல் செய்கிற எல்லா பூமிக்குரிய சாபங்கள் உடைவதாக. அக்கினினாலே எரிந்து போ
போவதாக. தோல்வி வாழ்க்கைகள் ஆண்டவரை சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை சாபத்திலே கட்டி வைத்திருக்கிற குடும்ப வாழ்க்கைகள் விடுவிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. சம்பாத்தியங்களை குறைத்து வேலை இல்லாமல் நாசப்படுத்துகிற ஆவிகள் எரிந்து போவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சாபங்கள் முறிந்து விழுகிறதற்காய் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். எல்லா செய்தியின் மாதிரி கட்டுகள் உடைந்து சாம்பலாவதற்காக சோத்திரம். ஒரு அக்கினி உங்கள் வீடுகளுக்குள் இறங்குகிறது. ஒரு அக்கினி உங்கள் குடும்பங்களுக்குள் இறங்குகிறது. ஒரு அக்கினி உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குகிறது. எல்லா சாபங்கள் முறிந்து விழுகிறத ஆவியிலே உணர்கிறேன். சாத்தானுடைய கட்டுகள் முறிந்து விழுகிறது. இருளின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகளை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. புதுசா கட்டின வீட்டுல குடியிருக்க முடியாம பண்ற ஆவி, ஆள முடியாம பண்ற ஆவியெல்லாம் எரிந்து போகிறது. வியாதியை கொண்டு வந்த ஆவிகள் எரிந்து ஓடுகிறது. அக்கினி 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 பரிசுத்த அக்கினால் எல்லாம் எரிந்து போவதாக. நல்லா போயிட்டு இருந்த வேலை வியாபாரத்தை கெடுத்து நாசப்படுத்தி கடனாளியா மாத்திர சாப இருள் எரிந்து போவதாக. மந்திர சக்திகள் அழிந்து போவதாக. பிள்ளைகளை கெடுத்து நாசப்படுத்துற வாலிப பிள்ளைகளை கெடுத்து நாசப்படுத்துற எல்லா சாபத்தின் ஆவிகள், எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகள் எரிந்து போவதாக. கர்த்தர் விடுவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாத தடைகள் நீங்கினதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், அருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இருளை வெளிச்சமாக்குகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார். விளக்கு தண்டு மேல் வைக்கப்பட்ட விளக்காய் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஓ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், அருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இப்பொழுது குடும்ப சமாதானம், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், கணவன் மனைவிக்குள் சமாதானம், பிள்ளைகள் பெற்றோருக்குள் சமாதானம், வேலை இடத்துல சமாதானம். சந்தோஷமே இல்லாம வாழ்றோம்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ஏங்குறாங்க. வீட்டுல எல்லாம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, காரு பங்களாலாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி ஏங்குற குடும்பங்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்குள்ள கூட ஏதோ சமாதானம் இல்லாம இருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கான். இந்த காரணத்தை வச்சுதான் சாத்தான் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக வைக்கிறான், கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக வைக்கிறான், போதைகளுக்கு ஆளாக வைக்கிறான். இப்ப தேவனிடத்துல கேளுங்க, சமாதான சந்தோஷத்தை என் குடும்பத்துல தாரும். நாங்கள் எல்லாரும் ஒரு மனமா இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு குடும்பம் 4 விதத்துல பிரிஞ்சிருக்குது. கணவன் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறார், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். இப்படி நிறைய குடும்பத்துல பிரிவினர் ஒரே வீட்டுலதான், ஆனா பிரிவினை பேசிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் மன்னிக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் குடும்பம் ஒரு மனமா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் கேட்கறீங்களா? இயேசு மனமிறங்கி உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விருப்பம்னா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விருப்பமா இருந்தா கேளுங்க, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, சமாதானத்தை விரும்புகிறவர்கள், சந்தோஷத்தை விரும்புகிறவர்கள், ஒரு மனதின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள், குடும்பம் ஒரு மனமாய் ஒன்றாய் இணைக்கப்பட விரும்புகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? நீங்க அந்த குடும்பங்களை ஒரு மனத்துல இடைக்கட்டுங்கப்பா. சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா தடைகளை நீக்கிப்படுங்க. ஆசீர்வாத தடைகள் நீங்கட்டும். இப்பொழுது குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான தடைகள் நீங்கும்படி கர்த்தர் வழி திறப்பிறாக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆவிக்குரிய குடும்பங்களிலே தெய்வீக சமாதான ஒருமன ஐக்கியம் இருக்கட்டும், குடும்ப ஜெபம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும், கர்த்தருக்காய் வைராக்கியமா ஜீவிக்கிறவர்களாய் மாற்றும். எந்த விதத்தில் அவர்கள் பின்வாங்கி விடாதபடி பின்மாற்றக்காரர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி அந்த பின்மாற்ற ஆவிகளிலிருந்து விடுவித்தரணும் அப்பா. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தரை தேடாம இருக்கிறத நினைச்சு பெற்றோர் கலங்குறாங்க. ஆண்டவரே, கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாம கர்த்தரண்டையில வராம இருக்கிறத நினைச்ச சகோதரிகள், ஆண்டவரே மனைவிமார்கள், ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறாங்க. கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் ரட்சிப்பீராக. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படல, பெற்றோர் ரட்சிக்கப்படல. இன்னைக்கு வேதனை நிறைஞ்சிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறதப்பா. தயவாய் ஒவ்வொருவர் கண்ணீரை துடைத்து முழு குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறப்பா. பாரம்பரியத்திலிருந்து சடங்காச்சாரத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தத்திலும் மெய்யான சத்தியத்திலும் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய நன்மைகள் பெருகட்டும், கர்த்தரை கனம் பண்ணட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
கடைசியாக வியாதிகள், பலவீன கட்டுகள் முறிந்து விழும்படி வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், சொல்லுங்க சொல்லுங்க, ரத்தம் ஜெயம். வீடுகளுக்குள் இயேசு ரத்தம் இறங்குது, உங்க வீடுகளுக்குள் வாழ்க்கைக்குள் இயேசு ரத்தம் இறங்குது. எல்லா கட்டுகள் உடைகிறது, எல்லா வியாதி கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். வியாதி உள்ளவர்கள் உங்கள் கைகளை வியாதி உள்ள பகுதிகளிலே, பலவீனம் உள்ள பகுதிகளிலே, கட்டி இருக்கிற இடத்துல உங்கள் கையை விசுவாசத்தோடு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யார் வியாதியாக இருந்தாலும் அவங்க பேரை சொல்லுங்க, கையை வைங்க. ஒருவேளை அதாவது ஹாஸ்பிட்டலில் உங்கள் பிள்ளைகளோ உங்களை ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ யாராவது வியாதி படுக்கலைன்னா பேர் சொல்லுங்க, அவங்கள கர்த்தர் தொட போறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சிலுவையில் எல்லா நோய்களை சுமந்தீர், வியாதிகளை சுமந்தீர். இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இன்ஃபெக்ஷன் பாதிப்புகளிலே அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தோலில், குடலில், ஃபுட் பாய்சனில், யூரினரியில் இன்ஃபெக்ஷன். ஆண்டவரே, கால்களில் புண் ஆறாதபடிக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு மாறுவதாக. அந்த வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தோல் வியாதினாலே தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களை கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ரத்தம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். தோல் வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுது அந்த தோலை விட்டு இந்த பொல்லாத சர்ப்ப ஆவி எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. ஜீரண உறுப்பிலே, குடல் பகுதியிலே ஆண்டவரே வலியும் வீக்கமும் புண்களுமாயிருக்கிற, ஆண்டவரே வேதனைப்பட்டு சாப்பிட முடியாமல் இருக்கிற, எத்தனை மருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் குணமாகாமல் இருக்கிறவர்களை இப்பொழுது கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. தேவனுடைய வலது கரம் உங்களை தொடுகிறது. குடல் புண்கள், அல்சர் வியாதிகள் சுகமடைகிறது. அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. உங்கள் குடலில் இருந்து ஒரு இருள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அது சாப இருள், வியாதி 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 என்கிற இருள் இப்பொழுதே வெளியேறுகிறது. குடல் வியாதிகள் சுகமடைகிறது. கிட்னில ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போவதாக. வேலை செய்யாத கிட்னி பகுதிகள் இயேசுவின் நாமத்தில் வேலை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நார்மல் கண்டிஷனுக்கு வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மூளை பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தொடுகிறார். எல்லா டியூமர்ஸ், எல்லா விதமான blood clots எல்லாம் ரிலீஸ் ஆகுது. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். every bleeding in brain system எல்லாம் கர்த்தர் தொடுகிறார். Lord is touching you and healing you brother. இப்பொழுதே கர்த்தர் தொடுகிறார். you are released from all the clutches. ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுக்கிறார். வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சகோதரி, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. கான்ஷியஸில் வேதனையோடு இருக்கிற, தூக்கம் வராமல் குழப்பமான சிந்தையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். அற்புதம் நடக்கிறது. தூக்கம் வராதபடி குழப்ப சிந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனநிலையில அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பாதிப்பை உண்டு பண்ண ஆவிகள் இப்பொழுது கர்த்தர் தொடுகிறார். விடுதலை ஆகிறது. எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இப்பொழுது சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுன்னு சொல்லுங்க. என் பிள்ளையை, என் மனைவியை தொடுன்னு சொல்லுங்க. என் கணவனை தொடுன்னு சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் தெளிந்த புத்தியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மூளை பகுதியில் பாதித்திருக்கிற இருள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பைனல் கார்டு பாதிப்பை கர்த்தர் தொடுகிறார். ஆண்டவரே, முதுகு முழுவதும் இருக்கிற வலியோடு
குனிய முடியாம, நிமிர முடியாம, வேலை செய்ய முடியாம, வேலைக்கு போக முடியாம கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. மூட்டு தேய்மானங்களை கர்த்தர் தொடுகிறார். அற்புதம் நடக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கைகளில் இருக்கிற பலவீனங்கள், வீக்கங்கள் கர்த்தர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் சுகமடைகிறீர்கள். அற்புதம் நடக்கிறது. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹார்ட் பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆபரேஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒரு மரண பயம், ஒரு குழப்பத்தை கொண்டு வந்த இருள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஹார்ட் பகுதிகள் சுகம் அடைவதாக. சுகர் கம்ப்ளைண்ட் மாறுவதாக. ஹை பிரஷரை கொண்டு வந்து போராடுற ஸ்ட்ரோக்கின் ரூபங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக என்று ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை கர்த்தர் தொடுகிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் கர்ப்பம் தரிக்க தடையாய் இருக்கிற எல்லா சாப இருள்கள், மாந்திரிகங்கள், செய்வினைகள், கட்டுகள் முறிந்து போவதாக. எல்லா குறைபாடுகளை கணவன் மனைவி விட்டு எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவை தேடும்படியாக முழு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளட்டும். ஏற்ற துணையை பிள்ளைகளுக்காய் தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோருடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த வருஷம் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தடை நீங்குவதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து போராடி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த வியாபாரம், வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவேன் சொல்றார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேலையில பிரச்சனையோடு காணப்படுகிறவர்களை ஆண்டவரே, பிசாசு கொண்டு வந்த பிரச்சனைகள், ப்ரமோஷன் கிடைக்காதபடி கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், இன்னும் மேன்மைகள் வராதபடி வேலையிலே போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் சகோதரி, உயர்த்த போகிறார் சகோதரி. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், யார் யார் இப்பொழுது வேலை கிடைக்க போராடி ஜெபிக்கிறார்களோ, காத்திருக்கிறார் கவர்மெண்ட் ஜாபுக்காக, ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எந்த வேலைக்காக அவர் காத்திருக்கிறார்களோ, ஏற்கனவே இன்டர்வியூ போயிட்டு வந்து காத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கட்டும் ஜெபிக்கிறேன். வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கை கால்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் விடுதலையாய் விலகி போகட்டும். எழுந்து நடக்க ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கால் வலிகள் நீங்குவதாக, மூட்டு வேதனைகள் நீங்குவதாக என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டிகள் கரைந்து போவதாக, கேன்சர் வியாதிகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். தலைவலியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வேலை செய்ய முடியாதபடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருகிற அத்தனை வலிகள், அத்தனை வேதனைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. லார்ட் ரிலீஸ் லார்ட். இப்பொழுது அந்த இருள் விலகி போகிறது. கர்த்தர் விடுவிக்கிறார். இனி அது உன்னை தொடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கர்த்தர் தொடுகிறார். அற்புத விடுதலை உண்டாகிறது. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சாப இருள், பாவ இருள், வியாதி இருள், பிசாசின் இருள்கள் விலகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில, குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, எல்லைகளிலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. வசனம் என்கிற வெளிச்சம், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உதிக்கிறது. ஒழுங்கின்மை, வெறுமையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இனி ஆசீர்வாதங்கள் பெருக போகிறது. கரங்களை தட்டி கல்வாரி ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துவார். பரிந்து பேசும் ரத்தம், சிலுவையில வெற்றி சிறந்தவர். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாம் தீடும் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க சொல்லுங்க. நீதிமானாம் தீடும் ரத்தம், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நமக்கு நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நித்திய ஜீவனை கொடுக்க வரப்போகிறார். கரங்களை தட்டி
நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வீடுகளிலே வல்லமை இறங்கியிருக்கிறது. தூரத்தில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தினரை கர்த்தர் தொட்டிருக்கிறார், பிள்ளைகளை தொட்டிருக்கிறார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். வெளிச்சம் உதித்திருக்கிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஜீவவாசல் ரிவைவல் சர்ச் மூலமாக யூடியூப் சேனலில் ஆசீர்வாதம் மன்னா என்ற ஒரு வேத வார்த்தையோடு ஜெபம், அந்த நாளை ஜெபத்தோடு வாக்குத்தத்தத்தோடு ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அதை தொடர்ச்சியாய் பாருங்கள். எல்லாருக்கும் அதை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை இப்படியாய் சுகமளிக்க ஆராதனை உண்டு. நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஒவ்வொரு வாரத்தையும் கூட்டி சேர்ப்பார், ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நமக்கு செகண்ட் சாட்டர்டே ஒரு விடுதலை உபவாச ஜெபம் ஆன்லைனில் உண்டு. அது இந்த நாட்களில் ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். கோவை பட்டணத்தில் நமக்கு நடைபெறுகிறது. சபை சார்பிலே அல்வேனியா கான்வென்ட் ராமநாதபுரம் திருச்சி ரோட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் SN அரங்கம் சொல்லுகிற கல்யாண மண்டபத்திலே கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கூடுமானால் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்றவர்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறார். God bless you.